இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ பாப்கார்னுக்கு டாக்ஸ்ன்னு இதில நெறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதில ஃபேக்ட் என்னன்றத இப்ப பார்க்க போறோம். ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்ப நம்ம நார்மலா சாப்பிடுற பாப்கார்ன் இருக்குல்ல, நான் பிராண்டட் மிக்ஸ்டு. அதாவது நான் பிராண்டட் பாப்கார்ன்ஸ் எல்லாம் நம்ம சால்ட்டு, ஸ்பைசஸ்லாம் போட்டு சாப்பிடுவோம்ல, அது ஆஸ் யூசுவல் 5% தான் டாக்ஸ் ரேட்டு. அது தவிர்த்து ப்ரீ பேக்டோ இல்ல பிராண்டடான பாப்கார்ன்ஸ் எல்லாம் நான் வாங்குவோம் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் 12% டாக்ஸ் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. இதில ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேரமல் பாப்கார்னுக்கு இப்போ ரீசென்ட்டா நெறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. டாக்ஸ் ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, 18% போட்டிருக்காங்க. இதுக்கு மட்டும் கேரமல் பாப்கார்னுக்கு மட்டும் ஏன் இவ்ளோ பெர்சன்ட் கேட்டிங்கன்னா, நம்ப ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க, சுகர் கன்டெயின் ஆயிருக்க எந்த ப்ராடக்ட்டா இருந்தாலுமே அதோட டாக்ஸ் ரேட்டே டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நம்ம மத்ததோட கம்பேர் பண்ணவே முடியாது. ஸோ இதனால தான் கேரமல் பாப்கார்னுக்கு மட்டும் தனி ரேட்டா 18% ஜிஎஸ்டி குடுத்துருக்காங்க. இப்ப நீங்க எந்த தியேட்டர்ஸ்ல போய் கேரமல் பாப்கார்ன் வாங்கியிருந்தாலும், நீங்க வாங்குன பாப்கார்ன் ரேட்டோட உங்களுக்கு 18% ஜிஎஸ்டியே வந்துரும். ஸோ இதுதான் ரியலான ஜிஎஸ்டி கவுன்சில் அனௌன்ஸ் பண்ணியிருக்க டாக்ஸ் ரேட்டு. நம்ம நார்மலா சாப்பிடுற பாப்கார்ன், அதாவது சால்ட் பாப்கார்ன் வந்து 5%. அடுத்து ப்ரீ பேக் பண்ணியிருப்பாங்கல்ல, ஆல்ரெடி பேக்டான பாப்கார்ன் வந்து 12%. கேரமல் பாப்கார்ன்னாலே உங்களுக்கு டாக்ஸ் ரேட் அப்படியே 18%.